வணக்கம் அன்புள்ள ஆன்மீக சகோதரர்களே. இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த காணொளியில் பரமாத்மாவின் மௌனக்குரல் நம் உள்ளத்தில் எழும் தருணம் பற்றி பார்த்தோம். அப்போது நம் உடலில் நுண்ணிய அசைவுகள் தோன்றி தெய்வீக அலைகள் உருவாகும் அந்த நேரத்தை பற்றி அறிந்தோம். இந்த அருள் வெளிப்படும் தருணம் பரமாத்மாவின் யோக மாயை எனும் மறைந்த சக்தி வெளிப்படத் தொடங்கும் முக்கியமான நிலையாகும். இதில் நம் ஆன்மாவின் சரணாகதி நிறைந்த ஒளி வெளிப்பட்டு அது நம் வாழ்வின் அழகான தருணமாக விளங்கும். இந்த பதிவினில் அந்த நுண் அலைகளின் வெளிப்பாடு எவ்வாறு நம் உடலை மாற்றுகிறது என்பதை பார்ப்போம். இந்த நிலையில்தான் நம்முள் அருள் தேகம் என்று அழைக்கப்படும் புதிய அமைப்பு பிறக்கிறது. இது பரமாத்மாவின் திருவிருப்பத்தின் வெளிப்பாடாகும். அது யோகமாயா சக்தியின் செயல்பாடாக உருவாகும். அருள் தேகம் என்பது ஆன்மாவின் முழுமையான ஒளி நம் உடலை ஆட்கொள்ளும் தருணம். இதில் பரமாத்மாவின் சக்தி நம் உடலின் நுண் அணுக்களில் ஒளியாக புகுந்து செயல்படுகிறது. நம் சுவாசம், நம் கண்கள், நம் தொடு உணர்வு அனைத்தும் ஒரு புனித ஒளியை வெளிப்படுத்தும். அன்பார்ந்த ஆன்மீக சகோதரர்களே, இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் ஆழமான உண்மையாகும். நாம் அன்றாடம் பார்க்கும் உலகம், அதாவது அண்டம், சூரியன், நிலா, பஞ்சபூதங்கள், இவற்றுக்கு விதிகளும் சட்டங்களும் இருக்கின்றன. ஈர்ப்பு விசை, காந்த சக்தி, உயிரோட்டம், கால சுழற்சி போன்ற சட்டங்களுக்கு உட்பட்டவையாகும். ஆனால் இந்த அருள் என்பது இந்த பிரபஞ்ச விதிகளின் விளைவாக ஏற்படுவதில்லை. அது இந்த விதிகளை பிறப்பித்த ஆதாரமாக இருக்கிறது. அருள் என்பதன் இயற்கை பரமாத்மாவின் நிரந்தர அன்பாக இருக்கிறது. மேலும் அது ஆரம்பமற்றது. பிரபஞ்சம் தோன்றும் முன்பே இந்த அருள் இருந்தது. அந்த அருள்தான் யோக மாயையாக பிரபஞ்சத்தின் அடிப்படையில் நம்முடன் இணைகின்றது. இந்த அருள் ஒரு அழகான ஒளி அலை போல ஓம் ஒளியாக பிரபஞ்சத்தை எழுப்பும் சக்தியாக இருக்கிறது. அதனால் அருள் தேகம் உருவாகும் போது அது பிரபஞ்ச விதிகளை கடந்து செயல்படும். ஏனெனில் அது பரமாத்மாவின் நேரடி வெளிப்பாடு. இது மனத்தின் நினைவுகளை தாண்டும். இது உடல் சக்திகளையும் தாண்டும். பிரபஞ்சத்தின் மிக வலிமையான ஈர்ப்பு விசையையும் கூட இந்த அருள் வெல்லும். இது எதற்கும் கட்டுப்படாத பாய்ம பொருளாகவும் ஊடுருவும் தன்மை கொண்ட அம்சமாகவும் உள்ளது. அதேபோல் இது எந்த விதமான அறிவியலாலும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போது நம் அறிவியலில் நிற்கும் குவாண்டம் இயற்பியல் கூட இதை விளக்க முடியாது. அருள் என்பது அண்டம் தோன்றும் முன்பே இருந்தது. அதனால் அருள் தேகம் என்பது இந்த உலகத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டதல்ல. அது பரமாத்மாவின் நேரடி கருணையின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு ஆன்மாவுடன் சேரும்போதுதான் நம் உடலில் ஒரு தெய்வீக அலை உருவாகிறது. ஆன்மா பரமாத்மாவை அன்போடு நேர்மையாக அணுகும்போது அந்த அருள் நம் உடலை ஆட்கொள்ளும். அந்த தருணத்தில் நாம் இங்கு பூமியில் வாழ்ந்தாலும் நம் உடல் இந்த அண்டத்தை தாண்டிய புனித ஊடகமாக மாறும். இந்த அருள் தேகம் அஷ்டமா சித்திகளை தன் இயல்பாக பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் அன்பின் மூலம் வெளிப்படும் அதிசய சக்திகளையும் வெளிப்படுத்தும். இந்த அன்பின் சக்தி உயிரற்ற பொருட்களிலும் கூட உயிரின் ஸ்பந்தனத்தை உருவாக்கும். இது யோகியின் துயரமற்ற பரிபூரண அன்பின் வெளிப்பாடு. அஷ்டமா சித்திகள் ஆன்மீக சாதனையின் மன அலைகள் மற்றும் பிராணசக்தியின் கட்டுப்பாடுகளால் இயங்கும்.
ஆனால் அருள் தேகம் அஷ்டமா சித்திகளை தன் இயல்பாக பெற்றிருப்பதுடன் அன்பின் அடிப்படையில் இயங்கும் அதிசய சக்திகளை வெளிப்படுத்தும். அருள் தேகம் உருவாக்கும் சித்திகள் கருணையின் வெளிப்பாடாக வெளியே வருகின்றன. தனிப்பட்ட ஆற்றல் தேவைப்படாமல் பரமாத்மாவின் கருணை தோட்டத்தில் பூக்கும் மலர்களைப் போல் வெளிப்படுகின்றன. இந்த சித்திகள் எந்த ஒரு நான் உணர்வின் ஆதாரமும் அல்ல. அவை பரமாத்மாவின் முழுமையான அன்பின் வழியாக உயிருக்கு உயிரூட்டும் இன்னொரு பிறப்பாக இயங்கும். இவை அனைத்தும் தர்மம் மற்றும் அன்பின் நிலைபேறாக அமைந்துள்ளதால் அவை இயல்பாகவே அனைத்தையும் உயிரூட்டும் சக்தியாக இருக்கின்றன, தனிப்பட்ட சாதனையாக அல்ல. இந்த அருள் தேகம் ஒரு அற்புதமான சூத்திரம் போல் செயல்படுகிறது. இதை நமக்கு தெளிவாக விளங்கச் செய்ய நாம் ஒரு அழகான எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒரு பாறை. அதை நாம் பார்த்தால் அது அழகானதாக தோன்றாது. ஆனால் அந்த பாறை சிற்பியின் கைகளில் சென்றதும் அந்த சிற்பி அதை மெதுவாக வடிவமைத்து அதனை ஒரு அற்புதமான உருவமாக மாற்றுகிறார். அதேபோல் ஒரு எளிமையான மூங்கில் சாதாரண மூங்கிலாகவே தெரியும். ஆனால் அது இசைக்கலைஞனின் கைகளில் வந்ததும் இசை கருவியாக வாழும் புல்லாங்குழலாக மாறுகிறது. இசைக்கலைஞனின் ஊதலில் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அதன் குரல் உலகை அலங்கரிக்கும் ஓர் அற்புதமான வாத்தியமாக மாறுகிறது. இந்த எடுத்துக்காட்டுகள் நமக்கு சொல்வது என்னவென்றால், அருள் தேகத்தின் நிலை என்பது பாறை அல்லது மூங்கிலை போல் நம் ஆன்மா பரமாத்மாவின் கரங்களில் முழுமையாக அர்ப்பணிக்கப்படும் தருணமாகும். அந்த தருணத்தில் பரமாத்மா நம் ஆன்மாவை ஒரு கருவி போல பயன்படுத்தி தன்னுடைய தெய்வீக இசையை வெளிப்படுத்துகிறார். அந்த இசை, அந்த அழகு அனைத்தும் பரமாத்மாவின் ஆனந்தம் நிறைந்த பரிபூரண சிருஷ்டியாகும். இந்த நிலையில் ஆன்மா தனக்கே சொந்தமான எதுவும் இல்லை என்று உணர்கிறது. அது அனுபவிக்கும் அனைத்து இன்பங்களும் அனைத்து சந்தோஷங்களும் பரமாத்மாவின் அன்பின் வெளிப்பாடாகவே தோன்றுகின்றன என்று உணர்கிறது. அந்த தருணமே அருள் தேகம் பிறக்கும் தருணமாகும். இந்த அருள் தேகத்தை வெளிப்படுத்தும் யோகி இந்த தெய்வீக அறிவை யாருடன் பகிர வேண்டுமோ அவர்களுக்கே அது வெளிப்படும். இது எப்போதும் கருணையையே தன்னுடைய அடிப்படையாக கொண்டு செயல்படும். இந்த அருள் தேகம் வெளிப்படும் போது நம் உடலில் ஒரு தெய்வீக சுய இயக்கம் தோன்றும். நுண்ணொளி வெளிச்சம், நுண்காந்த அலைகள் மற்றும் அமைதியுடன் ஆனந்தம் நிறைந்த நிலை. நம் உடல் ஈர்ப்பு விசையை கடந்து தெய்வீக ஒளியாக மாறும். இந்த அருள் தேகம் யோகியின் சாதனை அல்ல, இது பரமாத்மாவின் பரிபூரண கருணை, அதாவது அருள். அதனால் நம் முயற்சியை விட நம் முழுமையான அன்பும் சரணாகதியும் மட்டுமே இதை அணுகும் வழியாக இருக்கும். இப்போது இந்த அருள் தேகம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்பதை ஒரு அழகான எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். ஒரு கற்பனை கோன் வடிவத்தை மனதினில் கற்பனை செய்து பாருங்கள். அதன் முனை மிகவும் கூர்மையானது, ஆனால் அதன் சுற்றளவு அளவில்லாமல் விரிந்ததாக கற்பனை செய்யுங்கள். அந்த அளவில்லாமல் விரிந்த சுற்றளவுதான் பரமாத்மாவின் கருணை. அதன் கூர்மையான முனைதான் அருள் தேகம். நாம் அந்த கூர்மையான முனையை தொடும் பொழுது நாம் மொத்தத்தையும் தொட்டுவிட்டதாக உணரவில்லை என்றாலும் பரமாத்மா தன் மொத்த முடிவில்லா விரிந்த அளவையும் நம்முள் தொடுகின்றது. அவ்வாறே அருள் தேகத்தின் சக்தி நம் ஆன்மாவை முழுமையாக ஆனந்தத்தில் மூழ்கடிக்கின்றது. அந்த தருணத்தில் நம் ஆன்மா அதற்கு சொந்தமாக எதுவும் இல்லை என்று உணர்கிறது.
அது அனுபவிக்கும் அனைத்து ஆனந்தங்களும், அனைத்து சிந்தனைகளும், அனைத்து அழகுகளும் பரமாத்மாவின் கருணையின் வெளிப்பாடாகவே தோன்றுகின்றன. இந்த உண்மைதான் அருள் தேகத்தின் இறுதி தத்துவம். நாம் தனிப்பட்டவர்களாக இல்லை. நம் ஆன்மா அந்த அளவில்லா பரமாத்மாவின் கருணை சூழலில் ஒளியாக கரைந்திருக்கும் ஒரு புனித கதிர் மட்டுமே. நம்மால் அந்த ஒளிக்கதிரை தொட இயலாது என்று தோன்றினாலும் உண்மையில் அந்த அளவில்லா பரம்பொருள் நம்மை தொடுகின்றது. அந்த தருணம் பரமாத்மாவின் அன்பின் வெளிப்பாடாக நம் ஆன்மா ஆனந்தத்தில் மூழ்கும் தருணமாகும். முடிவாக இது அன்பின் அழைப்பாகும். அன்பின் சக்தி, கருணையின் வெளிப்பாடு, யோக மாயையின் செயல்பாடு, இவை அனைத்தும் அருள் தேகத்தில் ஒன்றாக இணைகின்றன. இந்த உண்மையை நம் உள்ளத்தில் உணர்கின்ற போது நம் ஆத்மா பரமாத்மாவை முழுமையாக நேசிக்கும் நிலையில் நிலைத்து நிற்கும். அப்போதுதான் அந்த அளவில்லா அருள் நம் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் ஆனந்தத்தில் மூழ்கடித்து அருள் தேகத்தை நம்முள் விரிவாக மலரச் செய்யும். மிக்க நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.